கண்ணுகளா, சாண்ட்ராவை நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி உங்க மனசை கல்லாக்கிக்கிங்க கண்ணுகளா. இந்த வார ஒருத்தர் வந்து உங்களை வச்சு செய்ய போறாரு கண்ணுகளா. என் தங்கச்சியை நீங்க எப்படிதான் பேசலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு மச்சானை இழுத்து தங்கச்சியை இழுத்து தங்கச்சி நடுவீட்டில் இழுத்து விட்டு இருக்க தேர் இழுத்து தெருவில் விட போறாரு. இந்த வாரம் சாண்ட்ரா வாரம், சாண்ட்ராவுடைய நடிப்பு வாரம், சாண்ட்ராவுடைய அழுகை வாரம், சாண்ட்ராவுடைய நடிகை வாரம், சாண்ட்ராவுடைய கார்னர் வாரம். இந்த வாரம் சாண்ட்ரா வாரம். என்னடா வாரம், என்னடா வாரம் இது? எல்லா ப்ரோமோவும் சாண்ட்ராவாடா. இலை அந்த அளவுக்கு பெரிய கண்டென்ட் இல்லடா, வெண்ணைகளா அது அந்த அளவுக்கு பெரிய கண்டென்ட் இல்ல. வேற ஒன்றும் இல்லைன்னா ப்ரோமோ போடாதீங்களா டேய், மானங்கட்ட வயல்களா. ப்ரோமோ போடாதீங்கடா, இது ஒரு கண்டென்ட்டடா. அந்த அக்கா அழுகிறத பார்க்கறதுக்காக நாங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். புரியலையே, எனக்கு புரியல. என்னது இது? இங்க அது பண்றாங்க, அங்க அது பண்றாங்க, அது பண்றாங்க, நடிக்கிறாங்க, அது நடிக்கிறாங்க. இதவே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா? இந்த இனி நீங்க எப்ப பாம்பு கண்டுபிடிச்சு, எப்ப இவங்க எல்லாம் ஒரே கூட்டணின்னு கண்டுபிடிச்சு, எப்ப பிரஜின் வந்து உள்ள வர, என்னடா இது? இந்த வாரம் இந்த டாஸ்க் பூராமே சாண்ட்ராக்காக தான் உங்களுக்கு தெரியாதாடா? தான் பிள்ளைங்க வருவாங்க, அந்த பிள்ளைகளை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு ஒரு பச்சோந்திட்ட பேசிட்டு இருக்காங்களேடா சாண்ட்ரா உள்ள. அப்ப அதையும் வந்து பிக் பாஸ் காட்டுறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கிரிப்ட் என்னன்னு உங்களுக்கு புரியலடா. டேய் மரமண்ட பயில்களா, உங்களுக்கு அது தெரியாதுல்ல, வெளியே இருக்கவங்களுக்கு தானே தெரியும். ஆமாங்க, எங்க ஒரு பச்சோந்திங்க, அந்த பச்சோந்திக்கு இப்படி டைட் வைக்கிறாங்க. என் குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து இதை காட்டுறேன், ரெண்டு பேர்த்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுக்குறேன். பீமா பீமா என்ன பேர் சொன்னீங்க? பீமாவா? என் வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. இப்போ உள்ள இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். சாண்ட்ரா இனிமே உள்ள படுக்கட்டும், நம்ம எல்லாம் வெளியே படுத்துக்கலாம். ஆகா, என்ன ஒரு அறிவுடா! எப்படிப்பட்ட ஆட்கள்ரா! எப்படி அவங்களால இப்படி யோசிக்க தோணுது? ஆமா, சாண்ட்ராவை கார்னர் பண்ற மாதிரி இருக்காதா? சாண்ட்ராக்கா ஏன்டா நீங்க நைட்டு பேசுறீங்க? ஏன் நைட்டு பேசுறீங்க? 18 பிக் பாஸ் பார்த்துட்டு வந்திருக்க மேடம், சீசன் எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்க மேடம். எந்த பிக் பாஸ்ல லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் போய் தூங்கியிருக்காங்க? எவ்வளவு நைட்டு கண்டென்ட் கிடைக்கும், எவ்வளவு நைட்டு ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. நீ வந்து பண்ணக்கூடிய கேவலத்துக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான கண்டென்ட், புருஷனை காணோம், என் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுங்க, என் புருஷனை காணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்காக கேவலமா வந்து பிக் பாஸ் சீசனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் உங்க புருஷனை பிரிஞ்சு நீங்க வாழ்க்கையில் இருந்ததே இல்லையா? அந்த சட்டையை துவைச்சாது வச்சுக்கோங்க கூட. என்னங்க 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 இது? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஏங்க இதையும் காட்டுறாங்க அதுல லைவ்ல? அதாங்க பெரிய ஒரு இதா இருக்கு.